இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 22வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய இடங்களில் இதை பிரசங்கம் பண்ண கேட்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய விசுவாசமான அறிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை பிரசங்கித்திருக்கலாம். ஆனால் இன்றைய வார்த்தையின் ஆரம்பத்தை நீங்கள் வாசிக்கும்போது உங்களால் ஒன்றை கவனிக்க முடியும். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய தனக்கு வேண்டிய சூழலை உருவாக்குறத நீங்கள் பார்க்க முடியும். இதை தன்னுடைய மனைவி சாராள் கிட்ட சொல்லலை. வேலைக்காரர்களை ஒரு கட்டத்தில் தன்னோட வருவதை நிறுத்தி வச்சிட்டான். அவங்க மூலமாக எதிர்மறையான காரியங்கள் வெளிப்பற்றக்கூடாதுங்கிறதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கிறான். தன்னுடைய விசுவாச பயணத்திற்கு தடையேதும் வந்துடும் அப்படின்னு அவங்கள அங்கேயே தவிர்த்துட்டான். தேவ பிள்ளைகளை, இது மனைவியிடம் எதையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற பொருள் அல்ல. நம்ம சுற்றி நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கிற, விசுவாசம் வளர உதவுகிற கூட்டம் இருக்குமாயின் நலம். இல்லையேல் அவங்கள தவிர்ப்பது நல்லது. யாராக இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்துக்கு, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதற்கு, உங்கள் உள்ளான உணர்வுகளுக்கு செவி சாய்ப்பதற்கு தடையாக இருந்தால் அவங்கள விட்டு உங்கள் ஆவியை தள்ளி தூர நிறுத்தி கொள்வது நல்லது. இன்றிலிருந்து உங்கள் விசுவாச நடை வீரியம் கொள்ளட்டும். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அமேன். அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை இன்றைக்கு பேச போகிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இந்த வார்த்தைகள் அப்பா 100 மடங்கு பலன் தர போகிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. நன்றியப்பா. இன்றைய வார்த்தையில் நாம் கேட்ட மாதிரி ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்துவே நமக்கு நிறைய இடங்களில் இதை சொல்லி தந்திருக்கிறாரு. அவர் எவரின் மகள் உயிர்த்தலை செய்யும்போது பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய 3 பேரை மட்டுமே உள்ள அழைத்து சென்றார். மறுரூபமாக்கப்பட்ட மலையில் இதே 3 சீசர்களை மட்டும்தான் அழைத்து சென்றார். கெட்சமனை தோட்டத்தில் எல்லா சீசர்களையும் ஒரு இடத்துல நிறுத்திட்டு பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆக 3 பேரும் தான் அருகில் அழைத்து வந்து ஜெபிச்சார். இது பாரபட்சம் அல்ல. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் எல்லா ஆன்மீக அனுபவங்களுக்கும் தயாராக இருக்க மாட்டாங்க. உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க, உங்களை ஊக்குவிக்க யாரெல்லாம் உங்கள் கூட இருக்கிறாங்களோ அவங்க கூட மாத்திரம்தான் நீங்கள் பயணிக்கணும். உங்களுடைய விசுவாசத்தை குறைக்கக்கூடிய, இல்லை உங்களை டீமோட்டிவேட் பண்ணி நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பம். உங்களோடு சேர்ந்து அவங்களும் விசுவாசத்தில் வளர்ந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் உங்கள் விசுவாசம் குறைய ஆரம்பிச்சு அப்படின்னா தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியாது. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கணும். நாரோடு சேர்ந்து பூவினுடைய மனம் குறையக்கூடாது. நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அமேன். அவர்களை சுற்றி இருக்கிற அத்தனை சூழ்நிலைகளையும் இப்பொழுது நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்கதாக அப்பா சகல ஜனங்களையும் நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா. அமேன். திமிர்வாதக்காரனை 4 பேர் கூரையை பிரித்து இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரும்போது அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை சுகமாக்குனாங்க. அமேன். இன்றைக்கு உங்கள் விசுவாசம் உங்கள் கூட இருக்கிறவங்களை சுகப்படுத்துகிறதா? அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா.
அப்பா, உம்முடைய பிள்ளைகளின் விசுவாசம் வர்த்திக்கப்படணும் ஏசப்பா. அவங்க கூட இருக்கிற எல்லாருடைய விசுவாசமும் இப்பொழுது வர்த்திக்கப்படணும் ஏசப்பா. ஆமென். நீங்கள் கிரியை செய்யத்தக்கதான விசுவாசத்தை உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தில் இப்பொழுது துவக்குங்கப்பா. இப்பொழுதே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஏசப்பா. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் நிரப்பப்படட்டும் ஏசப்பா. ஆமேன். அவங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும்பா. ஆமேன். சுகத்தை கட்டளையிடுங்கப்பா, செழிப்பை கட்டளையிடுங்க ஏசப்பா, சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா, அடிமை பழக்க வழக்கங்கள்லேருந்து இப்பொழுது விடுதலையை கட்டளையிடுங்க ஏசப்பா. ஆமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, இப்பொழுது தேவனுடைய கரத்தை பார்க்கணும் ஏசப்பா. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, தனக்கு உதவி செய்ய மகத்துவமான கரத்தை தேவன் நீட்டி இருக்கிறாருங்கிற அப்பா விசுவாசம் இப்போது ஒவ்வொரு இருதயத்தையும் நிரப்பட்டும் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற இந்த பிள்ளைகள் அப்பா இருதயத்தில் இப்பொழுது என் தேவன் எனக்காக நிச்சயம் ஏதாயிலும் செய்திடுவாருங்கிற உறுதியான நம்பிக்கையோடு தூங்கணும் ஏசப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திர செவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.